வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தினமும் எனக்கு பாலியல் தொல்லை, என்னால் தாங்க முடியலை. அரபி குத்து பாடகி வேதனை, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபலமான பின்னணி பாடகிகளின் ஒருவர் ஜொனிடா காந்தி. அனிருத், ஏஆர் ரஹ்மான் போன்ற பல முன்னணி இசையமைப்பாளருடன் பாடியிருக்கிறாங்க. இவங்க பாடகியாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் விதவிதமான போட்டோக்களை வெளியிடுவது வாடிக்கையாக வைத்திருக்கிறாங்க. அண்மையில் தனக்கு நடக்கும் பாலியல் சீண்டல்களை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. டெல்லியில் பிறந்த ஜொனிடா காந்தி கனடாவில் செட்டில் ஆனாங்க. இதையடுத்து அவங்க ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் முதல்ல திரையில் அறிமுகம் செய்து வைத்தார். மணிரத்னம் இயக்கத்தில் ஓ காதல் கண்மணி படத்தில் வரும் மணமணம் மெண்டல் மனமே பாடலை பாடி இலசுகள் மனதில் இடம் பிடித்தாங்க ஜொனிடா. இதையடுத்து காற்று வெளியீடை, வேலைக்காரன், டாக்டர், பீஸ்ட் போன்ற படங்களில் பாடியிருக்கிறாங்க. டாக்டர் திரைப்படத்தில் அனித்துடன் இணைந்து ஜொனிடா பாடிய செல்லம்மா செல்லம்மா பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்தது. பாடகியாக வலம் வரும் ஜொனிதா காந்தி விக்னேஷ் சிவன், நயன்தாரா தயாரிப்பில் உருவாக உள்ள வேல்கிங் டேக்கிங் என்ற படத்தில் ஹீரோயினியாக நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தில் சூரரை போற்று படத்தில் நடித்த கிருஷ்ணா குமார் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறாரு. விக்னேஷ் சிவனிடம் உதவி இயக்குநராக இருந்த விநாயகம் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. அண்மையில் ஜொனிடா காந்தி அளித்த பேட்டியில் தான் சந்தித்த பாலியல் சீண்டல் குறித்து பேசியிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் நண்பர்கள் பதிவை பார்த்து கொண்டிருந்த போது நான் ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே அதிர்ந்து போனேன். ஒரு ஆண் தனது அந்தரங்க பகுதியை பார்த்து அதற்கு பின்பு எனது ஃபோட்டோவை வைத்து ஆபாசமான அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் அதிர்ந்தது போனேன். இது போன்ற அசிங்கமான நபர்களை நான் பிளாக் செய்து விடுவேன். இது மாதிரியான சம்பவங்கள் நான் பெரிதாக எடுத்துக்கொள்வது கிடையாது என்பதால் யார் மீதும் வழக்கு தொடரலை. ஆனால் இதுவுமே ஒரு பாலியல் சீண்டல் தான். இதே போலவே பலருமே தினமும் எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க என்று பாடகி ஜொனிடா காந்தி அந்த பேட்டியில் பேசியிருப்பது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் இது போன்ற நடிகைகளுக்கு பாடகிக்கு நடப்பது ரொம்பவே வேதனை அளிக்கிறது என்று நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலமாக சொல்லிட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.